நான் உங்கள் கிருஷா. இன்றைக்கு வந்து என் யூடியூப் சேனலில் மசாலா இட்லி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நான் உங்களோட ஒரு விஷயம் கதைக்கூடும். என்னென்னு சொன்னால், சில பேர் வந்து என் யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த சப்ஸ்கிரைப்பை எடுக்கிறாங்க. அது எதுக்காகன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை இவங்க வந்து இந்த யூடியூப்பான முன்னுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லியோ, இல்லைன்னு சொன்னால் எதுக்காக இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லியோ எனக்கு காரணம் தெரியலை. ஓகே, எப்படியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி இந்த இட்லியை செய்கிறேன்னு சொல்லி வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இட்லி மாவும் அதுக்குள்ளே வைக்கிற மசாலாவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள மக்களோட சப்போர்ட் ஆதரவு கிடைக்குமென்னு சொல்லித்தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. கட்டாயம் யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்கிறது உண்மையிலேயே முக்கியமான ஒரு விஷயம். என்ன யூடியூப்பை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் முடிஞ்சால் என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மசாலா இட்லி எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்கோ. முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை அதுக்கு நடுவில் வார மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மிச்ச மாவை விட்டு கொள்ளுங்க. இப்படி எல்லாத்துக்கும் விட்டுட்டு அதை நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் அவிய விட்டு எடுத்துக்கொள்ளுவோம். அவிச்சு எடுத்த பிறகு இப்படித்தான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொள்ளுவோம். பாருங்கள், இட்லி வந்து தட்டியில் ஒட்டாமல் எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி இதை வந்து இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பிரித்து காட்ட போகிறேன். தட்டியில் ஒட்டாமல் சாஃப்டாக வர்றதுக்கு வந்து சில பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் லஞ்ச் இட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இட்லி தட்டில் மாவிட்டு அவிச்சு எடுத்தேன். பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்க.